வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மண்டல பிராமண உபனிஷத்தில் 5வது மந்திரம் பார்க்கலாம். இது இந்த அஷ்டாங்க யோகத்தை ஞானத்தோடு சொல்லி கொடுத்துட்டு வருது. இந்த பிகினராக இருக்கிறவங்களுக்கு ஆசனம் யம நியமம் இதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம். அதுக்கு இது பிரமாணமாக மந்திரங்கள் மந்திரப்படி வெளிப்படுத்துறது. இதுதான் ஒரிஜினல், இதுதான் முதல்ல வந்தது. ஸ்ருதியிலேருந்து தான் பாக்கி எல்லாம். அப்போ ஸ்ருதியை யார் ஒருத்தவங்க கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க அந்த ரிஷிகளுடைய நோக்கத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். புரியுதா? இடையில இன்டர்பிரேட் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்ருதி அல்லாமல், அதாவது உபனிஷத்து அல்லாமல் ராமாயணமோ மகாபாரதமோ புராணங்களோ இதிகாசங்களோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் புரியறதுக்காக கொஞ்சம் விவரித்து எழுதப்பட்டது. அதில் அவங்கவுங்களுடைய கருத்தையும் அதில் திணிச்சிடுறாங்க. இப்போ உபநிஷத்தில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் சொல்லணும், அதை தான் சொல்லணுங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. இந்த ரிஷி எந்த நோக்கத்தில் இந்த கருத்தை சொல்கிறாங்கங்கிறத புரிஞ்சு தான் சொல்லணும். இப்போ என்னான்னு கேட்டால் வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தைகளுக்கு தன்னுடைய கருத்துக்களை அடித்து விட்றாங்க. பிரமாணம் கிடையாது அவங்களுக்கு. பிரமாணம் உபநிஷத்தில் அப்படி இல்லை. உபநிஷத்தில் சொல்லாததை சொல்கிறான், தனக்கு சாதகமான கொள்கையை சார்ந்து இருக்கிறதுனால. அதனால தான் உபநிஷத்தை என்ன பண்ணுச்சு, பிரம்மங்கிற வார்த்தையை போட்டுச்சு. ஒன்று தான் பிரம்மன்னு சொன்ன வார்த்தை, பியூர் கான்சியஸை பிரம்மங்கிற வார்த்தையை போட்டுச்சு. இடையில நீ சைவம் வைணவம் அது இதெல்லாம் நீங்கள் இந்த வேலையெல்லாம் அங்கே பண்ண முடியாது. அங்கே பிரம்மங்கிற ஒன்று தான், ஒன்றுலேருந்து எல்லாம் வந்துச்சு. எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அதையும் சொல்லுது. சண்டை வம்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த புராணங்களை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் கொள்கையில் தான் நிற்கிறாங்க. உபநிஷத்தினுடைய நோக்கத்தை, உபநிஷத்து ஒவ்வொரு தனி மனிதனாகும், ஒவ்வொரு ஜாதிக்கும், ஒரு மதத்துக்கும், ஒரு மொழிக்கும் அது பேசலை. உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே தத்துவம் தான், ஒரே குறிக்கோள் தான், ஒரே மார்க்கம் தான், ஒரே விஷயந்தான்னு அது கரெக்டாக என்ன பண்ணுது, தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாலும் இதை படிக்கிறவன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கருத்தை அதில் ஏற்றிடுறான். தனக்கு பிடிச்சது இந்த ராகத்வேஷத்தை கொண்டாந்து உள்ளே விட்டுறான், பிரிவினையை உருவாக்குறான். அப்புறம் இந்த மதம் அந்த மதம்னு மதங்கள் வரிசையாக மாறிக்கிது. மதங்கள்லாம் கருத்துகள், ஒவ்வொரு கருத்தோட ஒவ்வொரு கருத்து மோதிக்கிறது. எல்லாம் அறியாமை. புரியுதில்ல? ஒரு சர்க்கிளில் இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரி, இந்த கோவிலே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்களா இல்லையா? எங்களை தவிர வேறு யாரும் அப்படிலாம் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அதெல்லாம் என்ன காரணம்? அறியாமை தான் காரணம். அறியாமை தான் காரணம். மெய்ப்பொருள் அறியாமை. இல்லை, மெய்ப்பொருள் அறிய தயாராக இல்லை. ஏன்னா அவன் கொள்கையை இடிக்குது. அது புரியுதா? அங்கே ஒரு சர்க்கிள், அவங்க நேராக யாரும் உபநிஷத்தை படிச்சுட்டு யாரும் வாழ்க்கையை நடத்துகிறாங்களா என்ன? தெரியுதா என்ன? உபநிஷத்தை படிக்கிறதும் இல்லை, அதை ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. புராணங்கள் சொல்லுது, அது விவரிக்கிறதுக்காக சொல்லுது. 18 புராணம் 18 தெய்வமும் நான் தான் பிரம்மன்னு சொல்லும். எதை ஃபாலோ பண்ணுவான்? எது அவனுக்கு பிரியமானதோ ஃபாலோ பண்ணட்டும்னு அது சொல்லியிருக்கு. நீ ஏதாவது ஒன்றை ஒழுங்காக பிடிச்சிக்கோ. நீ ஒன்றில் நிற்கிற, நீ அடுத்த பக்கத்தில் வர ட்ராக்கில் வரத அந்த ட்ரெயினை போய் நீ விமர்சனம் பண்ணுற. எல்லா ட்ரெயினும் டெல்லிக்கு தான் போகுது, எல்லா ட்ரெயினும் சென்னைக்கு தான் வருது. புரியுதா விஷயம்?
ஆமாம். அதனால உபனிஷத்து ஒரு தனிப்பட்ட பேரை சொல்லாமல் பிரம்மங்கிற வார்த்தையை, ஒரு உன்னதமான வார்த்தை, அதுக்கு இணையான வார்த்தை எதுவுமே கிடையாது. இவங்க தன்னுடைய கடவுள் ஒருத்தர் தாங்கிறது அறிவு இருந்தும் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னா அதான் கொள்கைன்னு சொல்கிறது. என் குழந்தை தவறு செஞ்சிருந்தாலும் என் குழந்தை அதனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. குற்றவாளின்னு தீர்ப்பானாலும் உடனே என்ன பண்ணுறாங்க, அதை எதிர்ப்பு தெரிவித்து உடனே அதுக்கு பிரச்சனை பண்ணி குழப்பம் பண்ணி மறுபடியும் அப்பீல் பண்ணி அதை பண்ணுறாங்களா இல்லையா? அப்புறம் கடைசியிலேயே அது குற்றவாளின்னு தான் ப்ரூவ் ஆகுது. அப்போ எங்கே போட போகிறாங்க? போராட்டம் பண்ணுவாங்களாம். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள். மெய்ப்பொருளை சத்தியம் எதுவும் அதுதான் ஜெயிக்கும். அது யாரும் தாட்சணியமே பார்க்காது. கடவுளாக இருந்தாலும் அங்கே என்ன பண்ணி ஆகணும்? கியூவில் தான் நின்று ஆகணும். அப்போ என்ன அது? சத்தியம் ஜெயிக்கும். சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் சாப்பாடு போட்டார், ஒரு காலத்தில் சாப்பாடு போட்டார், அதுக்காக நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு என்ன பண்ணுறாங்க? இந்த துரியோதன் கூட சேர்ந்தவங்களாம் என்ன ஆச்சு? அந்த கதை தான், அதே கதை தான். அப்போது ஸ்ருதிங்கிறது வேதம் உபனிஷத்து, அது சொல்கிற கருத்தை மட்டும்தான் சொல்லணும். அதில் ரிஷிகள் என்ன நோக்கத்தோடு பேசியிருக்காங்களோ அதில் குழப்பம் விளைவிச்சு இந்த 6 சொன்னாலே 6 ஃபிலாசபி ஆசிகர்கள்லாம் வேதத்தை நம்புகிறோம். கடவுள் இருக்கு இல்லைன்னு அந்த பேச்சே இல்லை. கடவுளை பற்றி பேசாத 3 குரூப்பு, அது நாசிகம். வேதத்தையும் நம்பல, கடவுளையும் நம்பலை. அது 3 கேட்டகரியில், சாருவாகு, ஜெயினு, பௌத்தம்னு 3 கேட்டகரி போயிருக்காங்க. இந்த பக்கம் வேதத்தை நம்புகிறவங்களில் 4 பேர் ஈசங்கிற தத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அத்வைதமும் யோக சாஸ்திரம் தான் என்ன பண்ணுது? ஈசன் கான்செப்டை ஏற்றுக்குது. அது சொந்த கருத்து கிடையாது. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்தை அது ஏற்றுக்குது. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கே ஒரு பெரிய சாதனை படைக்க வேண்டியதாக இருக்குது. பாக்கி 4 பேர் என்ன பண்ணான்? அறிவில் உச்சத்துக்கு போக போக கடவுளை விட்டுட்டான். பக்தி இல்லாத ஞானமும் ஞானம் இல்லாத பக்தியும் உபயோகம் இல்லை. பக்தியும் இருக்கணும், ஞானமும் இருக்கணும், யோகமும் இருக்கணும். எது இருக்கோ இல்லையோ பக்தி அடிப்படையில் இருக்கணும். பக்தி எல்லாத்தையும் சித்தி பண்ணும். பக்தி தான் உனக்கு யோகம் கொடுக்குது, பக்தி தான் உனக்கு ஞானம் கொடுக்குது. நீ பக்தியை கடந்து யோகத்துக்கு போயிட்டு இல்லை ஞானத்துக்கு போயிட்டு இது அவசியம் இல்லை இதான் அப்படின்னு சொல்கிறதோட அது இல்லவே இல்லைன்னு சொல்கிற லெவலுக்கு போய்ட்றாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவெல்லாம் ஜெயிலில் போட்டுடுறாங்க. நிறைய பேர் அது முன்னாடி போயிருக்காங்க இந்த மாதிரி சொல்லிவிட்டு போட்டோம். இப்போது நாம் இந்த அத்வைதம் சொல்கிறது ஈசன் கான்செப்டையும் ஏற்றுக்குது, அத்வைதம் கடவுள் ஒருவரேங்கிறதையும் ஏற்றுக்குது, வேதங்கிறதையும் ஏற்றுக்குது. அந்த மார்க்கத்தில் நம்மளை கொண்டு வந்தாங்களே, அதுக்கு ரொம்ப நம்ம அதில் தான் இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் வியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதினார். இவங்க தத்துவம் என்ன, உபனிஷத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு எல்லா உபனிஷத்தையும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரம்மசூத்திரம் எழுதியிருக்காரு, குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ இடையில பூந்துக்கிட்டு ஒன்றும் நடுவில் பூந்துக்கிட்டு யார் இது வரைக்கும் வியாசரோ பராசரரோ சுகுதேவமோ அதுக்கு முன்னாடி வசிஷ்டரோ யாருமே சொல்லாத கருத்தெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. இடையில வந்தவங்க உத்தர மீமாம்சாவில் அப்படிலாம் பல குழப்பங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அத்வைதம் ஒண்டி தான் கடைசியில் எஞ்சி நிற்குது, பாக்கெல்லாம் போயிடுச்சு. இந்த 5மே இந்தியாவில் உலகத்தில் இல்லாமல் போச்சு, இல்லைன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. புரியுதா சொல்கிறது? இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த பிரமாணம் முக்கியம். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ இந்த மந்திரங்களை வியாக்கியானம் பண்ணுறேன், பாஷ்யம் பண்ணுறேன் தமிழ்லன்னு சொன்னால், எனக்கு ஆதாரமாக 2 புத்தகத்தை நான் எடுத்து அது பேரை வெளியிடுறேன்னா இல்லையா? ஹிந்தியில் பீம்சிங்குங்கிறவர் 108க்கும் ஹிந்தி பாஷ்யம் எழுதியிருக்காரு. இங்கிலீஷில் பால் டியூசன், அவங்க ஒரு டீம். அது 6 பேர் 8 பேர் 10 பேர் கொண்ட ப்ரொஃபஸர்ஸ் டீமு. அதில் ஹெட்டாக இருக்கார். பாக்கி பேர்லாம் இருக்குது, நான் பாக்கி பேர்லாம் படிக்கலை. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 தான் நமக்கு பிரமாணம். அதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். புரியுதா? ரகசியார்த்தம் வேணால் முருகப்பெருமான் கொடுக்குற கருத்தாக இருந்தாலும்
வார்த்தைக்கு வார்த்தை பாஷ்யம் இருக்குல்ல, அது இந்த மகா ஞானிகள் 10 பேர், இதில் 10 பேர், அதில் 10 பேர் இருக்காங்க. ஹிந்திக்கு 10 பேர், இங்கிலீஷ்க்கு 10 பேர் இருக்காங்க. அந்த பிரமாணத்தில் தான் நம்ம பேசுகிறோம். புரியுதா விஷயம்? இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். எப்படி ஒரு பாஷ்யம் பண்ணுறாங்க, எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, எப்படி இதை காப்பி பண்ணுறாங்க, இன்ஸ்பிரேஷனில் எழுதுவாங்க. மகாபாரதம்னு இருந்தாலும் பகவத்கீதைன்னு தனியாக எடுத்தவங்கள அதுக்குள்ளேருந்து தானே எடுத்து தனியாக அது ஒரு புக்காக இது பண்ணாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ருதியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தன்னுடைய நோக்கத்தில் அதை இன்டர்பிரேட் பண்ணாங்க. அதுதான் மத்வாச்சாரியர் ஒரு கருத்து சொன்னார், ராமானுஜர் ஒரு கருத்து சொன்னார், பாக்கி எல்லா ரிஷிகளும் ஒரே கருத்து சொன்னார். எல்லா ரிஷிகளும் எந்த கருத்தை சொன்னாங்க அதுதான் சங்கரர் சொன்னார். புரியுதா? தனியாக அவர் புரட்சிலாம் பண்ணலை. அவர் புரட்சி பண்ணதுனால எல்லாரையும் ஒன்று சேர்த்தார். சங்கரர் இருக்கிறது தான் சொல்லியிருக்கார். இது மாதிரி இருக்குது. இது ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு தெரிகிறானுங்க. இவர் பெரிய மகானுபவர். ஒரு அடிப்படை அது தெரியாமல் பேசுகிறதில்ல, தெரிஞ்சே பேசுகிறது. கொள்கையில் நிற்கிறாங்களாம். நாங்கள் இந்த பாரம்பரியத்தில் வந்துட்டோம், இந்த இதில் பிறந்துட்டோம், அதனால் நாங்கள் தான் மேலே அப்படிங்கிறது. அதெல்லாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் ஸ்மிருதி. உன்னுடைய கொள்கை, குறிக்கோள், லட்சியம்லாம் ஸ்மிருதியில் வருது. ஸ்ருதி இருக்கிறத இருக்கிறபடி அப்படியே சொல்கிறது தான் ஸ்ருதி. துவைத்தம் இருக்குன்னா ஏற்கனவே எத்தனையோ ஆச்சாரியர்கள் தான் அவங்களாம் எழுதிட்டு போயிருப்பாங்க. யாரும் எழுதலையே. இப்போ வியாசரே ஓவர்லுக் பண்ணுறாருல இவர். இடையில் ஒன்று பூந்துக்கிட்டு இது வேற சொல்லுது. இது பிரம்மசூத்திரத்தையே 3 விதமாக பிரித்து விட்டானுங்க. சங்கரை இப்படி சொன்னதுனால அதுக்கு பின்னாடி வந்தவங்க கூட இல்லை, இதுக்கு மேலே நாங்கள் இன்னொரு கிளை பிரான்ச் ஒன்று உற்பத்தி பண்ணுறோம், அது மாதிரிலாம் உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மற்றவங்கள இவங்க உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அக்கிரமமாக இருக்குது. சரி, இருந்துட்டு போகட்டும். இப்போது இந்த மந்திரங்கள் இந்த ஸ்ருதியில் சொல்லக்கூடியதை இப்போ நம்ம பேசுகிறோம். அதில் ஆசனத்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறோம். முன்னாடி உள்ள அறிமுகப்படுத்தி ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லுது. ஒரு லைனில் தான் எல்லாத்தையுமே சொல்லுது. சுகாசனம் விருத்தி. உனக்கு ஒரு ஆசனம் இருக்கணும், நீண்ட நேரம் அமர்ந்திருக்கணும். சுகாசன விருத்தி சிரவாசக. நீண்ட நேரம் நீ அமர்ந்திருந்தாலும் உனக்கு எந்த பெயினும் இருக்கக்கூடாது. நீண்ட நேரம் எவ்வளோ நேரம் உட்கார போகிறோம்? பிகைனராக இருக்கிறவங்க 1 மணி நேரம், போக போக 8 மணி நேரம், 10 மணி நேரம், 16 மணி நேரம்லாம் போகும். 24 மணி நேரம் போகும். 365x7 கூட போகும். அதெல்லாம் உச்சம். ஏன்னா அதெல்லாம் அப்போ ஸ்ட்ரென்த் ஆகிடும். இந்த நாடி, நரம்பு, எலும்பு, இந்த உடம்பே வெயிட் இருக்காது, அப்படியே உட்காந்துருக்கும். கெட்டு போகாது. சுத்த தேகம்னு சொல்கிறோம் இல்லையா, கெட்டு போகாத தேகம். பாக்டீரியா, வைரஸ், எரிக்க முடியாத நீராலையோ மண்ணாலேயோ பஞ்சபூதங்களால் கோர்க்கப்பட்ட இந்த உடம்பு பஞ்சபூதங்களாலேயே டைலூட் பண்ண முடியாத ஒரு சுத்த தேகமாக மாற்றலாம். பிராணாயாமம் அதுக்கு முதலிடத்தில் இருக்குது. அதை பார்த்தோம். சுகாசனம் விருத்தீச்ச சிரவாச. நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாலும் ஆசனம் நியமோ பவதி. ஆசனம் நீண்ட நேரம் வலிக்காமல், பெயின் இல்லாமல், துக்கம் இல்லாமல் சுகமாக உக்காந்துருக்கிற எதுவோ போஸ்டரோ அதே ஆசனம்னு சொல்கிறோம். அப்புறம் பூரக்கம், கும்பகம், ரேச்சகம் பிராணாயாமம் வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதில் என்னது? ஷோடசம், சதுர்ஷஷ்டி, द्वादृशं संख्यया यथा क्रमं प्राणायामः. चतुर्षष्टिना 64, षोडश 16, 64, 32, द्वात्रिशं संख्यया இந்த எண்ணிக்கையில் 1:4:2 அந்த எண்ணிக்கையில் 16, 64, 32 செய்கிறத பிராணாயாமம்னு சொல்கிறோம். பிராணாயாமம் சித்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பிராணாயாமம் சித்தி பண்ணுறது எப்படி? எது இருந்தாலும் எந்த பயிற்சியையும் 3 ஆண்டுகள் தொடாமல் நிதானமாக, விவேகமாக, அமைதியாக செஞ்சுட்டு வரணும். உடனே ரிசல்ட், அது உடனே ரிசல்ட் கொடுக்கறது தான். ஆனால் நிரந்தரமான ரிசல்ட் வேணும்னா ஒரு 3 ஆண்டுகள் அது சொல்லுது. புரியுதா? இப்போ இந்த ஆசனத்தில் உக்காடுறதுக்கே உனக்கு ஒழுங்காக உக்கார, நெளியாமல், குளியாமல், ஏந்திக்காமல், அகராமல், வராமல் அப்படியே உட்காந்துருக்கிறதுக்கே ஒரு 3 வருஷம் ஆகிடும்.
1 மணி நேரம் உட்காந்தா தானே நீ அப்புறம் 2 மணி நேரம் எக்ஸ்டன் பண்ண போகிற. 1 மணி நேரம் நெளிஞ்சின்னா தரையில் இது மாதிரி பத்மாசனம் போட்டோ சுகாசனம் போட்டு உட்காருது, வெயிட் இருக்காது, உடம்பு வெயிட் இருக்கதே தெரியாது. அதனால் இந்த 1:4:2 பிராணாயாமம்னு சொல்கிறோம். அது பூரகம், கும்பகம், ரேச்சகம். இடது மூக்காலை இழுத்து ஹிருதயத்தில் நிறுத்தி மறுபடியும் வலது மூக்காலை விட்டு கொஞ்சம் கேப் விட்டு திரும்ப வலது மூக்காலை இழுத்து நிறுத்தி இடது மூக்காலை விடணும். இடையில ஒரு 5-5 நிமிஷம் கேப் விடுறது உத்தமம். 5-5 நிமிஷம் கேப் ஒரு பிராணாயாமத்துக்கு இடையில 5 நிமிஷம். ஏன்னா உனக்கு நிதானமாக செய்யலாம். சில பேர் அவசரமாக செஞ்சு வேகமாக செஞ்சு ஏர்லாக்கானா ஹார்ட் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இன்னும் ஹார்ட் வலிக்குது, ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயப்படுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நிதானமாக செஞ்சால் எந்த பிரச்சனையும் இல்லை. வேகமாக செய்கிறது, ஓவராக செய்கிறது தான் கூடாது. படிக்கிற பசங்கள்லாம் இதுக்குன்னு டைம் ஒதுக்குனாங்கன்னா இவங்களுடைய ஸ்டாமினா பவர் அதிகமாகும், எனர்ஜி நிறைய இருக்கும். நீங்கள் எழுதுகிறதோ படிக்கிறதோ இப்போ கொஞ்ச நேரத்தில் டயர்டாகிறீங்களா, மென்டல் டயர்ட்னஸ் அதெல்லாம் வராது. தக்காவட்டுன்னு சொல்லக்கூடிய ஃபேட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் வராது. இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும். சொல்லித்தந்தாச்சு இவங்க செயல்படணும். சரி, அப்புறம் விஷயபிய இந்திரிய அர்த்தேபியோ மனோநிரோதனம் பிரத்யாகாரம். விஷயேபிய இந்திரியார்த்தேபிய மனோநிரோதனம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்னன்னா விஷயங்களிலிருந்து விலகி இந்திரிய அர்த்தேபிய இந்த புலன்களில் மனம் போகாமல் இருப்பிடத்தில் இருக்கிறது, யதாஸ்தானத்தில் இருக்க வச்சா அது பேர் பிரத்யாகாரம்னு பேர். விஷய விவர்த்தனம் பூர்வகம் சைத்தன்ய சேதசாபனம் தாரணம். இப்போ விஷயம்னா போகம். இந்த போகத்துலேருந்து வியாவர்த்தனம்னா விலகி நிற்கிறது. போகங்கள்லேருந்து விலகி பூர்வகம் சைத்தன்ய இந்த சித்தை சேதஸ்தாபனம், சித்தை சத்தோடு சேர்க்கிற முயற்சியில் இணைக்கிறது. சித்தையும் சத்தையும் இணைக்கிறது யோகம். இந்த யோகத்தை தான் தாரணம்னு சொல்லுது. நீ போய் அதில் போய் உக்காந்துடணும், சித்து போய் சத்தில் உக்காரணும். அப்படி பண்ணுற ஸ்தாபனம் பண்ணுறது தான் தாரணம் பண்ணுறது, நிலைநிறுத்துறது தான் தாரணான்னு சொல்கிறது. சர்வசரீரேஷு சைத்தன்ய ஏகதானதா தியானம். எல்லா உடல்லையும் இருக்கக்கூடிய சைத்தன்யம் ஏகதானதா ஒன்றேதான் என்ற அர்த்தத்தோட அத்வைத நிலையில் சிந்திக்கிறது தியானம். அந்த ஒன்றை சிந்திப்பது தியானம். நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கணும், அப்புறம் அது நினைப்பும் மறந்து போகும். அடுத்தது சமாதி. தியான விஸ்மிருத்தே சமாதிகி. தியானத்தில் தன்னை மறப்பது சமாதி. தியானம் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத மறந்து போகிறது சமாதி. ஏவம் சூக்ஷ்மாங்காணி. இது ரொம்ப நுட்பமான விஷயம். எது? அந்த பிரம்மமானது ரொம்ப நுட்பமான விஷயம். அதை தியானத்தினால பிடிக்கலாம், விசாரத்தினால பிடிக்கலாம். அதாவது யோகத்தால் பிடிக்கலாம், ஞானத்தால் பிடிக்கலாம். அதை தியானம் விசாரம்னு பயன்படுத்தலாம், அடுத்த டெக்னிக்கல் வேர்டு. அப்படி பார்த்தா ஏவம் சூக்ஷ்மாங்காணி. இது இந்த 8 அங்கமே ரொம்ப சூக்ஷ்மமானது தான். ஏவம் வேத. இந்த 8 அங்கங்களையும் யார் அறிகிறானோ ச முக்தி பாக பவதி. அவன் முக்திக்கு அவனுக்கு பாகம் உண்டு, தகுதி அவனுக்கு ஒரு பாகம் உண்டு, அவன் தகுதி அடைகிறான். யமோ நியமோ ஆசன பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி. தேகஸ்ய பஞ்சதோஷா பவந்தி. ஒரு உடம்புக்கு 5 தோஷங்கள் இருக்குது. என்ன? காமம், குரோதம், சுவாசம், நிஸ்வாசம். நிஸ்வாசம்னா ரொம்ப பெருமூச்சு விடுறது, அதாவது அளவுக்கு அதிகமாக எனர்ஜியை செலவு பண்ணுறது.
21,600க்கு மேலே பயன்படுத்துறது. அப்போ என்ன, ஆயுள் குறையும். இது எதுக்கானா, மனம் வந்து நின்றுச்சுன்னா பிராணம் நிற்கும். இப்போ மனம் அலையுதுன்னு தான் பிராணாயாமம் பண்ணுது. எதுக்கு மனம் வந்து கண்டபடி அலையக்கூடாது. கண்டபடி அலைஞ்சால் விகாரமாகும். விகாரமானால் மனம் டிப்ரெஷ் ஆகும், பள்ளத்துக்கு போகும், உயரத்துக்கு போகும், துள்ளி குதிக்கும், அழுவும், தவிக்கும், இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதை சீர் பண்ணுறது தான் பிராணாயாமம். அப்போ சீரான மூச்சு பயிற்சி இருந்துச்சுன்னா சீரான மனநிலை இருக்கும். அதனால என்ன ஆகுன்னா, உடம்புல வெப்பமோ குளிர்ச்சியோ இன்னொன்று என்னது வாத்தமோ ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த பேலன்ஸ்டுங்கிற வார்த்தைக்கு தான் பிராணாயாமத்தை பயன்படுத்தும். பேலன்ஸ்டு லைஃப்பை சொல்கிறோம்ல, பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் யாருக்கோ சொல்கிறேன், உங்களுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எது இருந்தாலும் சரிச்சிடுது. ஏன்னா 2 அக்னி, ரெண்டு ஆதார சக்கரம் நல்லா வேலை செய்யுது. அப்போ என்னது, பிராணாயாமம் வந்து உடம்பினுடைய வெப்பத்தை, காற்றை, நீர்த்தன்மையை அது பேலன்ஸ் பண்ணுது. எத்தனை நன்மைகள் பார்த்தீங்களா பிராணாயாமத்துக்கு. ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு கருத்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம 1 மணி நேரம் அதை பண்ணுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை. செல் எடுத்துன்னு வரதுக்கு ஓடுதில் லெஃப்டில் ரைட்டில். அது மாதிரி தேகஸ்ய பஞ்சதோஷா பவந்தி காம குரோத நிஸ்வாச பய நித்ரா. காமக்ரோதம் வந்து சூக்ஷ்ம உடம்புக்கு, சுவாசம் மொத்த உடம்புக்கும், பயம் நித்ரா காரண உடம்புக்கு. இந்த 5 தத்துவங்கள் தோஷமாக இருக்குது உடம்புல. இது குணத்துக்கு தகுந்த மாதிரி ஏறிடும். இதில் ஒன்றுமே சத்துவகுணமே இல்லை பாருங்க. 5மே என்னது, தமோ குணம். காமம், குரோதம், சுவாசம், நிஸ்வாசம், பயம், நித்ரா 5மே தமோ குணம். யார் எங்கே வாழ்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு வாழ்க்கை. தன் நிராசஸ்து நிசங்கல்ப ஷமா லக்வாகாரா பிரமாதாத்தா தத்துவசேவனம். இதை போக்குறதுக்கு, இதை சரி செய்வதற்கு, இந்த 5 குறைகளை சரி செய்வதற்கு நிசங்கல்பம். சங்கல்பம் எத்தனை வச்சுருக்கீங்க? சங்கல்பமே இல்லை எங்களுக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை, சாப்பிட்றோம் தூங்குறோம் அப்படின்னு இல்லாமல் நிறைய சங்கல்பம் வச்சுருக்கேன். இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், தெருவையாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நீ நிம்மதி இல்லாமல் போயிடும். இப்போ வாழ்கிறதுனா என்னன்னே தெரியல யாருக்கும். வாழ்கிறதுனா என்ன, அமைதி, ஆனந்தம், அன்பு, இதெல்லாம் இப்போது அதுதான் ஆதாரம், அதுதான் கான்செப்டு, அதுதான் உலகம், அதுதான் மேன்மைங்கிறது ஒரு கழுதைக்கும் தெரியல. கடனை வாங்கி நெய்யக்கூடியன்னு ஒருத்தன் இருக்கான், சாருவாக்குன்னு ஒருத்தன். அது மாதிரி தான் தத்துவமே என்னது, நாளைக்கு பார்த்துக்கலாம் என் போயா. அப்புறம் கடனை வாங்கி திருப்பி கொடுக்கணுமா, கொடுக்க வேணாம் போயா. என்ன பண்ணிடுவான், எத்து போய்ட்டா உடம்பு போயிடும். அப்புறமா திரும்பி பிறக்கிறது பாவம் புண்ணியம் அதெல்லாம் கிடையாது. கடன் வாங்கினா அவர் ஃப்ரீ ஆகிடுவார். ஆமாம், இப்போ கடன் வாங்கினா ஃப்ரீ ஆகிறது இல்லை. கடன் வாங்குறவன் ஃப்ரீ. நான் கேட்குறேன், எதுக்கே கடன் வாங்குற, எதுக்கு கடன் வாங்குற? படிக்க வச்சு கடன் வாங்கி எதுக்கு படிக்க வைக்கணும்னு கேட்குறேன். எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். கடன் வாங்கி எதுக்கு படிக்க, அப்படி என்ன படிப்பு இது? கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக பல கவர்மெண்ட்டு ஸ்கூல்லாம் படிக்க விடாம, அதெல்லாம் எங்கள் ஸ்டேட்டஸ், எங்கள் ப்ரெஸ்டீஜ், எங்கள் ப்ராப்ளம். எஜுகேஷன் ஃப்ரீயாக தானே கொடுக்குது கவர்மெண்ட்டு. அப்புறம் ஏன் வெளியில் போகிற நீ? ஏன்னா அவன் படிச்சிருக்கான், சொந்தக்காரன் படிச்சிருக்கான், இந்த காரன் படிச்சிருக்கான். சரி, அவன்கிட்ட பணம் இருந்துச்சு படித்தான். பணம் இருக்கிறவங்கள பற்றி இங்கே பேச்சு இல்லைங்க, கடன் வாங்குறவனை பற்றி தான் பேச்சு. கடனை திருப்பி கொடுக்குற சொர்ஸ் இருக்கா அவனுக்கு? இல்லை, அப்போ ஏன் வாங்குற? ஒரு பெரிய புரட்சி பண்ணணுங்க இந்த கடன் விஷயத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு. எங்கேயோ போயிட்டுருக்கு. நீ கடனை வாங்கி வாழ முடியாது தம்பி. இதுதான் சுருக்கமாக சொல்கிறேன். இது கோடியில் ஒரு வார்த்தை. கடனை வாங்கி வாழ்ந்தவன் எவனுமே கிடையாது, எழுதி வச்சுக்கோ.
நோட்டில் எழுதி வச்சுங்க. கடன் வாங்கி நீ வாழ முடியாது, கண்டிப்பாக சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் ப்ரெஷர் கொடுப்பான், அவன் ப்ரெஷர் கொடுப்பாங்கிற ஒரு ப்ரெஷர் உனக்கு ஏறும். கண்டிப்பாக நீ திருப்பி கட்ட போகிறதில்ல, ரெகுலராகவும் கட்ட போகிறதில்ல. அப்போ உன் கதை என்ன? யாரை கேட்டு வாங்கினேன்? இதில் வர எனக்கு ஒருத்தவங்க வந்து கையெழுத்து போடுங்கன்னு, கடனே எனக்கு பிடிக்காது, எங்கிட்ட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கையெழுத்து போடுங்க. நானே எல்லா விவகாரத்தையும் விட்டுட்டு ஓரமாக போய் உக்காடுறேன். என்னை இழுத்து கொண்டு போய் தேரை இழுத்து தெருவில் விடுறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ நிசங்கல்பம், சங்கல்பம் நிறைய வச்சுக்கிறது. இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். தூக்கம் வருமா? தூக்கம் வரவே வராது. கண்ணு மூடி இருக்கும், அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மனம் அலையும், உள்ளேயே அலையும். இப்போ வெளியில் பகலில் வெளியில் அலையும், நைட்டு உள்ளே அலையும். இன்னும் இப்போ தான் படுத்தேன் தூக்கம், என்ன அதுக்குள்ளே பொறுத்து விடிஞ்சிச்சு, நைட்டு ஒழுங்காகவே தூங்கலை டெய்லி சொல்லுவான். புரியுதா? 8 மணி நேரம் உனக்கு பர்மிட் பண்ணியிருக்கு இயற்கை, தூங்கு 8 மணி நேரம். 8 மணி நேரம் வேலை செய்ய, முக்கியமாக கடன் வாங்காத. இப்போ என்ன, அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லைன்னா கடன் வாங்குறான்றீங்க. இந்த கடனை பற்றி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு விழிப்பு நிலை இல்லைங்க. பெரிய கொடுமை. நீ சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாவது பண்ணியா, இல்லை 90 ரூபா வச்சுக்கிட்டு 10 ரூபா கடன் வாங்கியா? திருப்பியும் கொடுக்க மாட்டேன். ரெண்டுமே இல்லை, 90 ரூபாயும் இல்லை, 10 ரூபாயும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் கடன் வாங்குவேன். கைத்து எங்கே போகணுன்னு சொல்லு. அப்புறம் நீ முடிஞ்சால் வாங்கிக்க என்கிட்டேருந்து. என்னத்த சொல்கிறது? என்னத்த சொல்கிறது? அதனால் நிசங்கல்பம், சங்கல்பத்தையெல்லாம் குறைங்குது. உன் லைஃப்பில் உனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் இந்த அடிப்படை அறிவு இருந்தால் போதும். நமக்கு சாப்பாடு இருக்கா, ட்ரெஸ் இருக்கா, இருக்க இடம் இருக்கா, பாக்கியெல்லாம் அப்புறம். இதை ஒழுங்காக நம்ம பயன்படுத்தி போயிட்டு இருப்போம். நம்ம முன்னேறத்துக்கு வழியை பார்ப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், கடினமாக உழைப்போம். ஆனால் கடன் வாங்காமல் உழைப்போம். கையை நீட்டுற இல்லை, திருப்பி கொடுக்க வேண்டாம். நிசங்கல்பம். அதனால் சங்கல்பத்தை குறை. லைஃப்பில் ஒரே ஒரு சங்கல்பம் நான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய சங்கல்பம் என்கிட்ட கிடையாது. உனக்கு ஒரு வாரத்தில் பண்ணு, ஒரு மாதத்தில் பண்ணு. சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்பா, நான் வந்தேன்னா எனக்கு 1 கோடி தெரியா, நான் வரேன், அவனை வந்து பார்த்துட்டு வரேன். இவர் அங்கே போகாமல் இருந்தால் அந்த சன்னதியாவது நல்லாயிருக்கும். பம்பா நதியை போய் நாரடிச்சு விட்றானுங்க. என்ன சொல்லிவிட்டு அங்கே போய் நான் போன உடனே எனக்கு 1 கோடி கடன் கொடுக்கணும் எல்லோரும். எவனாவது ஒருத்தன் கிடைப்பான், நீ பார்த்து சொல்லு அப்படின்னு சுவாமிகிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டு இங்கே வந்து கடனை வாங்கிடுறது. ஏதோ ஒரு முக்கியமான சூட்சுமம் சொல்ல வந்தேன், போங்க. அதனால் இந்த உடனே கொடு, ஒரு வாரத்தில் கொடு, அதுக்காக தான் மாலையை போட்டேன். இந்த காரியம் நடக்கிறதுக்கு தான் மாலையை போட்டேன். இல்லைன்னா மாலையை போட்டிருக்க மாட்டேன். மாலை போட்டால் என்னமோ அவருக்கு நல்லது மாதிரி. உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது தம்பி. ஒரு வாரத்தில் கொடு, ஒரு மாதத்தில் கொடு. நீலாம் ஒரு கடவுளா? கேட்டப்போ உடனே கொடுக்க மாட்டேற. உன்னை எத்தனை வாட்டி சுற்றி வந்த எல்லாம் பிரயோஜனம் இல்லை, வேஸ்ட்டு எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் குறிக்கோளே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்து தொலைநோக்கு பார்வையில் பார்த்து அதுக்காக மெதுவாக பயணிச்சுட்டு வரோம். கீட்டு வத்து அப்படி பயணித்தது தான் இப்போ 60வது புண்ணியத்துக்கு வந்தோம். அசைஞ்சிட்டு தானே இருக்கோம், அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோமா? இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் எல்லாமே சாதித்தோம். வீடு மனைவி மக்கள் அப்படி தான் அமைச்சோம். வெறும் 0வில் தான் வந்தோம், வெறும் சூட்கேஸை வச்சுட்டு தான் வந்தோம். அதனால் நிறையா என்ன பண்ணாத, சங்கல்பத்தை போடாத. ஒரு 3 வச்சுக்கோ, 3 சங்கல்பம் இல்லறதுக்கு லாங் டேர்மாக இருக்கட்டும். ஒன்று 30 வருஷம், ஒன்று 20 வருஷம், ஒன்று வருஷம் அப்படி வச்சுக்கோ. அது உனக்கு நல்லது. அப்புறம் ஷமா, மன்னிக்கிறது.
போனால் போகிறாங்கன்னு மன்னிக்கிறது. கடனை கொடுத்துட்டு திருப்பி கேட்கக்கூடாது, அதான் சிரமம், மன்னிப்பு. அப்புறம் லகு ஆகாரம் முக்கியமாக பாயிண்ட்டு. மெனுவை பார்க்காம போடுறத சாப்பிட்டுட்டு ஏந்து போகணும். அப்புறம் எது முதல் தட்டோ அந்த தட்டோடு நிறுத்திக்கணும். 2வது தட்டு கொண்டா 3வது தட்டு கொண்டா அதை எடுத்துனுவா, அதில் 2 எடுத்துனுவா, முன்னாடி இதை சாப்பிட்டுக்கிறேன் அதுக்குள்ளே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது லகு ஆகாரம்னு பேர். இதில் போட்டிருக்கு, வேதத்தில் போட்டிருக்கு லகு ஆகாரம். பிரமாதத்தான என்னது? எதுவுமே உள்ளே போகாது, உயர்வான கருத்துக்கள் எதுவுமே உள்ளே அலட்சியம். இதுதான் நமக்கு தெரியுமே, போனால் இதான் சொல்லுவாங்க தெரியாத அப்படின்றது. அலட்சியம். தத்துவ சேவனம், அது மட்டும் இல்லாமல் தத்துவ சேவனம் பண்ணணும். தத்துவ சேவனம்னா என்னது? மெய்ப்பொருள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலையும் உள்ள மெய்ப்பொருளை உண்மையை அறிஞ்சு செயல்படணும். ஏன்னா எல்லாம் ஒரு தத்துவத்தின் ஆதாரத்தில் தான் இந்த உலகமே இயங்குது. தத்துவத்துக்கு ஆதாரம் சத்து, அதான் சத்தியம்னு சொல்லுவாங்க. சத்தை நம்ம பார்க்க முடியாது, சத்தியத்தை பார்க்கலாம். அதனுடைய செயல்பாடுகள் தான் சத்தியம். இப்போது நித்ரா, பயம், சரீசிருப்பம் எப்படின்னா சம்சார வாரிதியில், சம்சாரங்கிற இந்த கடலில் நித்ரா பயம் ஒரு பாம்பு போல். நித்ரானா தூக்கமும் பயமும் பாம்பு போல். ஹிம்சாதி, ஹிம்சை பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, போட்டு அடக்கியாளன்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஆண் பெண்ணு இல்லற வாழ்க்கையில் புரிந்து வாழணும்னு நினைக்கல, அடக்கி ஆளணும். நான் சொல்கிறத கேட்குறாரா இல்லையா, நான் சொல்கிறத கேட்குறாளா இல்லையா, இப்படியே நிற்கிறது வருஷம் ஃபுல்லாக, வாழ்நாள் ஃபுல்லாக. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் அப்போ இப்படி ஒன்றா சேருது. அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சண்டை, 2 வீலர்லேயே சண்டை, கார்லேயே சண்டை. அப்புறம் வீட்டில் போய் மௌனம் அஞ்சலி, புஷ்பாஞ்சலி, மௌன அஞ்சலின்னு சதா மௌனமாக இருக்கிறது. பாவம் குழந்தைங்க இவங்கெல்லாம் எதுக்கு பெற்றுக்கிட்டாங்க? அந்த விஷயத்தை பார்த்தா ஹிம்சா, டார்ச்சர் பண்ணுறது, அது ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கும். பைத்தியம் மைண்ட் செட்லேயே இருக்கும் போல இருக்குது. இன்றைக்கி எதை வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு. அது பேர் ஹிம்சான்னு பேர். சத்தியம் அஹிம்சைன்னு சொன்னாங்கள்ல, சத்தியம்னா உண்மை. அது தெரிஞ்சுக்கிட்டால் ஏன் ஹிம்சை பண்ணுது? சத்தியம் இருந்தால் நம்ம ஹிம்சை வராது. சத்தியம் இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது எனக்கு சத்தியம் முக்கியம் இல்லை, என் கொள்கை தான் முக்கியங்கிறது தான் இப்போ உலகம். அதுக்கு தான் உன்னை போட்டு வச்சுருக்க சம்சாரத்தில். நீ சத்தியப்படி நிற்க மாட்ட, சத்திய ரீதம் உனக்கு தெரியாது, சத்தியப்படி நிற்க மாட்ட, ஒரு ரிதத்துலேயும் போக மாட்ட. அதனால் உனக்கு என்ன பண்ணுது? சம்சாரம் போட்டு தாக்குது. என்ன பண்ணுது? சம்சார வாரிதியில் நித்ரா பயம் ஒரு பாம்பு போல், ஹிம்சாதி தரங்கம். நீ இப்படி பயணிக்கும் போது போட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பெரிய அலை வந்து அப்படியே கவுத்து, அதுதான் தரங்கம். அப்புறம் திருஷ்ணாவிருத்தம், அப்புறம் இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும், தாகம் பசி தாகம் பசி தாகம்னு ஆசைகள். அது ஆவருத்தம், ஒன்று சுற்றி விடுது. இந்த போட்டு இப்படி போயிட்டு இருந்துச்சா, ஒரு ஆளை வந்து கவுத்து விட்டு போயிடுச்சு, எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. எல்லாம் இது பண்ணி நீச்சல் அடித்து இந்த போட்டை அப்படியே இதோ நிமித்தாங்க. நிமித்தோடனே இன்னொரு விஷயம் வருது, திருஷ்ணா, ஆசைகள், பசி தாகம் ஆசைகள், இதெல்லாம் திருஷ்ணாவில் வரும். அது என்ன ஆகுதுன்னா சுற்றி விடுது இந்த போட்டை. சிவகர் தப்பிச்சிட்டியா நீனு, உன்னை விடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ண, அந்த போட்டை ஏற்கனவே கவுந்த போட்டு, அது எல்லாம் நனைஞ்சு போயிருக்கு, இப்போ சுற்றி விடுது. அது பேர் திருஷ்ணா. சம்சார வாரிதி, இதெல்லாம் இந்த உலகத்தில் இந்த கடலில் இடையில பயங்கரமாக வருது. தர்த்தும் சூக்ஷ்மம் மார்க்கம் அவலம்ப சத்வாதி குணான்னு இதுலேருந்து கடக்க, இந்த சம்சார சாகரத்துலேருந்து கடக்க சத்வாதி குணம், சத்துவகுணம்தான் உனக்கு தாரகம். அதிக்கிரமேன கடக்கிறதுக்கு, எதை கடக்கிறதுக்கு? இந்த சம்சார சாகரத்தில் நீ கடந்து வரணும்னா உனக்கு ஒரே ஒரு தாரகம், ஒரு போட்டு, கவராத போட்டு, இறைவனோடு சேர்க்குற போட்டு.
என்றைக்கும் நிலையாக வச்சுருக்கிற போட்டு எதுன்னு கேட்டால் அதுதான் தாரகம், சத்துவகுணம். நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து செய்யணும். 3 வேளை எப்படி தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், 3 வேளை 4 வேளை 5 வேளைலாம் சாப்பிட்றோம் சில பேர். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறம்போது அதுபோல் சத்துவகுணத்திலேயே சதா இருக்கணும். தமோகுணம் தூக்கத்தை விட்டுட்டு அன்றாட கடமைகளை செய்கிற கடமைகளையும் கடந்து 8 மணி நேரம் கடந்து போதும். அப்புறம் ஒரு 8 மணி நேரம் முதல்ல நம்ம 8 மணி நேரம் சத்துவகுணத்தை டெவலப் பண்ணணுங்கிற புத்தி வந்தாலே வெற்றி வந்துடும். வெற்றி அந்த மார்க்கத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்லுது பாருங்கள், சத்வாதி குணான அதிக்கிரமிய. இந்த சம்சார சாகரத்தை நீ கடக்கணும்னா சத்துவகுணம் தான் உனக்கு தாரகம். தாரகம்னா உன்னை கடந்து அந்த அந்த கரையில் கொண்டு போய் விடுறது. அது ஓங்காரமாக எடுத்துக்கலாம், கடவுளாக எடுத்துக்கலாம், சத்துவகுணமாக எடுத்துக்கலாம். சத்துவகுணத்தை வச்சுக்குது. சத்துவகுணம்னா என்ன? பூஜை, தியானம், வேத விசாரம், உழவாரப்பணி, திருப்பணி, இதெல்லாம் சத்துவகுணத்தை வளர்க்கிறது. ஏகாந்தமாக இருந்தாலும் சத்துவகுணம் வளர்ந்துடும். நீங்கள் சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு நேரம் டைம் பாஸ் ஆகணும், போர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு மொக்க போடுறீங்களா, ஃபோனை போட்டுக்கிட்டு அதெல்லாம் நிறுத்திட்டு எப்போ எல்லாம் கேப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் ஏகாந்தத்துக்கு போகணும் அப்படின்னு. கேப் கிடைக்குது, ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கிடைக்குதுன்னா போய் உக்காந்துடணும் ஏகாந்தமாக. ஏதாவது ஒரு ஆடியோ போட்டுட்டு தன் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அப்படி உக்காந்துருந்தா அது மாதிரிலாம் ஏன் பிடிக்க மாட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஏகாந்தமாக உக்காரதுக்கு ஏன் பிடிக்க மாட்டுது? அந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்ள ஏன் பிடிக்க மாட்டுது? சத்துவகுணம் எப்படி வளரும்? வாழ்நாள் ஃபுல்லாக எத்தனையோ கோடி ஜென்மா ஃபுல்லாக தமோ குணத்தில் வாழ்ந்திருக்க, எத்தனையோ கோடி ஜென்மாவாக ரஜோகுணத்தில் செக்கு மாடு மாதிரி வேலை செய்கிற. 8 மணி நேரம் ஏகாந்தமாக தனிமையாக அமைதியாக இருன்னா எனக்கு அது பிடிக்காது. எனக்கு பரபரன்னு இருக்கிறது தான் பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? அது ஆற்றலை வெளியில் விடாமல் உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக சத்துவகுணமாக வளர்ந்துடும், சித்து சத்தோடு சேர்ந்துடும். இப்போ யங்ஸ்டர்ஸ் யாராவது இதில் இருக்காங்களே? இன்னும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா எனர்ஜியும் வெளியில் விட்ருவாங்க, புறத்தில் விட்ருவாங்க. 50 வயசுக்கு மேலே தான் இந்த அங்கங்கள்லாம் ரிப்பேர் ஆகும்போது தான் கடவுளை தேட ஆரம்பிப்பாங்க. சரி, தத்து சூக்ஷ்ம மார்க்கம் அவலம்பம். ஒரு சூக்ஷ்மமான மார்க்கம் இருக்குது, அதை பிடிக்கணும். அது சத்வாதி குணம், சத்துவம் முதலிய குணங்கள். அந்த சத்துவகுணமே அதிக்கிரமிய தாரகம். சத்துவகுணம் எங்கே கொண்டு போய் விடணும்? குருட்டை கொண்டு போய் விடும். அவலோக்கையே, அதை தேட வேண்டும், பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். குரு மத்தியே சத்யானந்த சச்சிதானந்த தேஜக. புருவமத்தியே, புருவமத்தியில் சத்து சித்து ஆனந்தங்கிற தேஜம், ஒரு வெளிச்சம் இருக்கிறது. கூட்ட ரூபம் ரகசியமாக இருக்கிறது. தாரகம் பிரம்ம, உன்னை கடத்தக்கூடிய ஓங்காரம், இந்த சம்சார சாகரத்திலேருந்து கடத்தக்கூடிய ஓங்காரமோ பிரம்மமோ ரெண்டும் ஒன்று தான். ஓமிதி பிரம்மம், பிரம்மமே தாரகம். எங்கே இருக்குது? புருவமத்தியில் இருக்குது. என்ன ஆச்சரியம்! கண்ணமோடு புருவமத்தி அப்படியே நினச்சிக்கிட்டு விஸ்வதெய்வத்தை அந்த கடவுளுக்கு முன்னாடி நிறுத்து, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, உக்காரு, அப்படியே பழகி பாருங்கள். கொஞ்ச நாள் 1 வருஷம் நின்றுட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வாழ்நாள் உங்களுக்கு யாருக்கிட்டையுமே பேச பிடிக்காது, தண்டமாக பேச பிடிக்காது, அனாவசிய பேச்சு ஒன்றும் இருக்காது. ஏன்? நீ பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ பேசுனதெல்லாம் வேஸ்ட்டு. பிறந்ததுலேருந்து எவ்வளோ நேரம் பேசியிருக்க, அவ்வளோதும் வேஸ்ட்டு. இப்போ நீ எஞ்சிருக்கிற நாட்கள் சும்மா இருந்தீங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இருந்தீங்கன்னா இதே தான் பண்ண போகிற. என்ன பண்ணுவ? வாழ்க்கையே போயிடும். தெரியலல்ல. இப்போ சரியான ரூட்டு காமிச்சா பிஞ்சில் பழுக்குமா? அது முதல்ல வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் என்ன வேணாலும் செய். நீ பழுத்துக்கோ, நீ காயா போ, வெம்பி போ, நாசமாக போ. முதல்ல வாழ்க்கை என்ன புரிஞ்சுக்க. வாழ்க்கை 4 சிஸ்டம். முதல்ல இறைவன், 2வது தொழில்,
மூணாவது குடும்பம். இதை அமைக்கிறதுக்கு வழியை பாரு, அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கோ. அதெல்லாம் எனக்கு அமைக்க பிடிக்காது, நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், தான் தோண்டி. அதுதான் பிஞ்சில் பழுக்கிறது. பிஞ்சில் பழுத்தா இனிக்குமா புளிக்குமா? பிஞ்சில் பழுத்தா இப்போ இனிக்குமா புளிக்குமா? கசக்கும். என்ன காரணம்னா அதுக்கு எது மெய்ப்பொருள் எது பொய் பொருள் தெரியல, போய் பின்னாடி போயிடுச்சு. அது அவருடைய எண்ண ஓட்டங்கள் சித்த விருத்தி பாவத்துள்ள மாட்டிக்கிட்டு போய் பின்னாடியே போயிடுச்சு. இஷ்ட தெய்வத்தை அது வழிபடுங்கன்னா அது தடுத்து நிறுத்தும். தடுத்து நிறுத்தி நில்லு ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போ அப்புறம் போ அப்படின்னு சொல்லும், நிறுத்தும், உழுக்கும், உங்களை லாக் பண்ணி தன்னுடைய வசப்படுத்தும், சத்துவகுணத்துக்கு அழைச்சிட்டு போகும். நிறைய பேர் எவ்வளோ சிசிடிவியில் எத்தனை அடி ஓத குத்தெல்லாம் காமிக்கிறான். என்ன காரணம்? 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா கூட எல்லாம் பண்ணிடுவானுங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. என்ன காரணம்? பேரண்ட்டு சரியில்லை. பேரண்ட்டு சரியே இல்லைங்க. பேரண்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த குழந்தை செய்யக்கூடிய குற்றத்துக்கெல்லாம் இவங்க தாங்க காரணம். நீ சொல்லிக் கொடுத்தா அது மீறி போகுதுன்னா அது தலையெடுத்து விட்டுடு. சொன்னியா? நீ சொல்கிறதே இல்லையே. கண்டிஷன் 25 வயசில் கண்டிஷன் போட்டால் எப்படி அது கேட்கும்? எப்போ விதை எப்போ போடுறது, எப்போ அறுவடை செய்கிறது கணக்கு இல்லையா? ஒரு நல்ல விஷயத்துக்கு குழந்தைங்களுக்கு சொல்லியே தரதில்லை. முதல்ல அதுக்கு தான் முதல்ல எதை சொல்லித்தரையோ சொல்லித்தரையோ முதல்ல இறைவனோட கனெக்ட் பண்ணு, அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அந்த நம்பிக்கையாவது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எதை விட்டாலும் இறைவனை விடாத, அவர் தான் உனக்கு முதல். எல்லா ஜீவராசிரியர்களுக்கும் அவர் தான் பதி, அவர் தான் சாஸ்வதம். அதுக்கப்புறம் உனக்கு 2வது இடத்துல தொழில் தெரிஞ்சுக்கணும், ஒரு டேலண்ட்டில் நிற்கணும், அதில் ஜெயிக்கணும், ஒரு அங்கீகாரத்தை பெறணும், உன்னுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அங்கீகாரத்தை பெறணும். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் போ, குடும்பத்தை எப்படி நடத்து அப்படி நடத்து, எப்படி வேணாலும் நடத்து. முதல்ல இறைவனை சிந்தி, 2வது உன் வாழ்க்கைக்கு 50 வருஷம் 60 வருஷம் இந்த பூலோகத்தில் இருக்க போகிற. அதுக்கு உனக்கு பொருளாதாரம் வேணும், அதுக்கு உனக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காங்க, அதை நீ ஒரு அங்கீகாரத்தை பெற்று ஒரு பொசிஷனுக்கு வந்துடு. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்க்கை கெட்டே போகாது, மேன்மை தான் பெறும். எந்த பேரண்ட்டு சொல்லித்தரான்? அவனுக்கே முதல்ல தெரியாது. எந்த பேரண்ட்டுக்கார நான் உன்னை பெற்று படிக்க வச்சு உன்னை அப்படி பண்ணுறதுக்கே பெரிய இவன் ஒழுங்காக வாழலை, அறிவை தேடலை, ஞானத்தை தேடலை, பிரம்மத்தை தேடலை, வேறு எதையோ தேடிவிட்டு குழந்தைய ஒழுங்காக சொல்லியும் கொடுக்காம படிக்கவும் வைக்காம அப்படியே விட்டுறது. அது என்னென்னமோ பண்ணிட்டு சாகுது கடைசியில். தெரியுதுல, வாழ்க்கையே எது சரின்னே தெரியலையே. பேரண்ட்டுக்கு ஏன் தெரியல? சரி, அடுத்த ஜென்ரேஷனையாவது உருவாக்க வேண்டாம். நீ உன் லைஃப் போச்சு, ஸ்பாயில் பண்ணிட்ட, உனக்கு யாரும் சொல்லித்தர. நீ அடுத்த ஜென்ரேஷன் சொல்லித்தரணுமா வேண்டாம்? நீ செஞ்சால் தானே உன் குழந்தை கேட்கும். நீ அப்பாவா பண்ண பிற்பாடு உன் குழந்தைங்க சொன்னால் அது கேட்காது. நீ தான் மாடல் அதுக்கு. திடீர்னு சொன்னால் எப்படி கேட்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தா தானே கேட்கும். படிப்படியாக சொல்லி கொடுத்தா தானே கேட்கும். ஒன்றுமே சொல்லித்தரேன், குழந்தை கோச்சிக்கும், அழுவும், சாப்பிடாது. அப்போ அது தெருவில் நின்னா பரவாயில்லையா? நாளைக்கு சொசைட்டியில் தானே இருக்கிறோம், காட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், சொசைட்டியில் தானே இருக்கிறோம். சொசைட்டி என்னென்ன பேசும், எப்படி எப்படியெல்லாம் பேசும், எப்படி எப்படிலாம் காரி துப்போம். முறையான வாழ்க்கை எதுன்னு தெரிஞ்சுக்கணும், தப்பான வாழ்க்கை எதுன்னு தெரிஞ்சுக்கணும், முறையான வாழ்க்கைக்கு வந்துடணும். அதுதான் சிஸ்டம். இப்போ என்னாச்சு? அப்போ தாரகங்கிறது பிரம்மந்தான். அது ஓங்காரமோ ஜபமோ குருவோ பூஜையோ தியானமோ வேத விசாரமோ சத்துவகுணத்துக்கு வந்துடணும். தது உபாயம் லட்சிய திரைய அவலோகனம். அதுக்கு 3 லட்சியம் 5 ஆகாசம்னு போன உபநிஷத்தில் சொன்னிச்சு. அது எங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த உபநிஷத்தில் கொடுத்துருக்கு. 5 ஆகாசம் எது, 3 லட்சியம் எதுங்கிறது. 3 லட்சியம் அப்படிங்கிறது அந்தர் லட்சியம், பாக்கிய லட்சியம். உள்ள ஒரு லட்சியம் இருக்குது, வெளியில் ஒரு லட்சியம் இருக்குது, நடுவில் ஒரு லட்சியம் இருக்குது, மத்திய. மூலாதார ஆரம்பிய பிரம்மரந்திர, மூலாதார ஆரம்பிய பிரம்மரந்திர பர்யந்தம்
இப்போ உன் பூர்வ மத்தியில் பரம்பொருள் இருக்காங்க, அவரை பாரு. எதுக்கு அவரை பார்க்கணும்? உனக்கு என்னென்னலாம் தேவையோ அங்கே தான் நீ பிரார்த்தனை பண்ணணும். இல்லை நான் கோயிலுக்கு போய் பண்ணிக்கிறேன், எது ஈஸி? முதல்ல கோயிலுக்கு போய் பண்ணு. இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நிற்கிற வெளியூரில் அங்கே போய் கோயில் தேடிட்டு இருப்பியா? உன்னுடைய ரூம்லேயே உட்காந்த இடத்துலையே பண்ணணும். இதுதான் அறிவு நிலைகள். அறிவு நிலைகளை ஸ்தூலமாக போனால் வெளியில் போகணும், சூக்ஷ்மமாக போனால் உள்ளே போயிடலாமே. உள்ளே போக போக வாழ்க்கை எளிமையாகிடும். வெளியில் போய் தான் நம்ம அலையிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் ஒன்றில் நிற்கிறவன் தான் ஜெயிக்கிறான், ஒன்றில் நிற்கிறவன் தான் ஜெயிச்சிருக்கான். ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுங்க. வாழ்க்கையை விட்டுவிட்டேன்னு எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்க? பரவாயில்ல, அவ இப்போ எப்போ விட்டங்கிற புத்தியாவது வந்து அதுலேருந்தாவது நீ பிடிச்சிக்கோ. புருவமத்திய சச்சிதானந்தம் தேஜா இருக்குன்னு தெரியுதில்ல, புருவமத்தியில் பரம்பொருள் இருக்காங்கன்னு தெரியுதில்ல, அது சர்வசித்தி தரக்கூடியது. அதோடு தொடர்பு கொண்டீங்கன்னா, புருவமத்தியில் இருக்கக்கூடிய பரம்பொருளோட தொடர்பு கொண்டீங்கன்னா, அது முக்தி அப்புறம், மோட்சம் அப்புறம், சித்தி முதல்ல கொடுக்கும். உன் தேவைகளை முதல்ல பூர்த்தி பண்ணும். நீ கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்குங்கிறதுல அதுதான் சித்தின்னு பேர். முக்திங்கிறதுனா சுதந்திரமாக வாழ்க்கை நடத்துறது, மோட்சம்னா திரும்பி பிறக்காமல் இருக்கிறது. மூலாதாரபிய பிரம்மாரந்திர பர்யந்தம் சுஷ்மனா சூர்யாபா. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. சூர்யாபா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளுடைய ஆத்மா ஒளிப்பொருள் நறுமணப் பொருள்னு பேசியிருக்கோம். நம்ம மூலாதாரத்திலிருந்து பிரம்மாரந்திரம் வரைக்கும், சகசிராரம் வரைக்கும் சுஷ்மனா நடுநாடி, ஸ்பைனல் கார்டில் முதுகெலும்பு தொடரில் ஒரு நாடி இருக்குது. அது எங்கேருந்து? மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் தொடர்புடையது. சூர்யாபா, சூர்யாபா சூரியனை போல வெளிச்சமுடையது. தன் மத்திய தடித்த கோடி சம, அது நடுவில் மின்னலை போல, கோடி மின்னலை போல, ஒரு மின்னலை பார்க்க முடியாது, கண்ணு போயிடும். கோடி மின்னலை போல முருநாள தந்து, ஒரு தாமரை போன்ற தண்டு நாடியானது இருக்கிறது. சூக்ஷமானா 1/1 crore. ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்து அதை நடுவில் 1/10, 1/100, 1/1000, 1/10,000, 1/1,00,000, 1/10,00,000, 1/100,00,000, அப்படி 100 கோடி வெளிச்சம் இல்லை சூக்ஷ்மத்தை குண்டலினியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியை பாரு. சூக்ஷ்மா குண்டலினி தத்ர தமோ நிவர்த்தி. எப்போ உனக்குள்ளே இருட்டு போகும்னு சொன்னால், எப்போ நீ உன்னுடைய அந்த சூக்ஷ்மத்தை பார்க்குறியோ, அப்போ உன்னுடைய இருட்டெல்லாம் போயிடும். இப்போ இருட்டுனால தானே அஞ்ஞானம் வருது, அஞ்ஞானத்தில் தானே எல்லா காரியமும் பண்ணுறோம். நம்ம செய்கிறது எல்லாமே என்னது? தெரியலை. அப்போ கேட்டு செய்கிறோமா? கேட்டால் கௌரவம் குறைஞ்சி போயிடும். கேட்டு செஞ்சால் கௌரவம் குறைஞ்சி போயிடும். அதனால் ஏன் அவங்கள்ட்ட போய் அப்புறம் இன்னொன்று கேட்டால் வேண்டாம்பாங்க. நான் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன், வேண்டாம் சொல்லுவார். அது கேட்க வேண்டாம், நம்மளே போய் வாங்கிடுவோம். அப்புறம் மாட்டிக்கிட்டான்னு சொல்லக்கூடாது, அதையும் அப்படியே போட்டு அமுக்கணும். ஹிருதயத்தை சம்மட்டியால் அடிக்கணும். எங்கேருந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்குது? பிரச்சனையெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? பார்க்குறதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்குற மனோபாவத்தை முதல்ல மாற்றணும். அஸ்மிதான்னு பேர் அதுக்கு. அது அகங்காரத்தை தூண்டும், அது சித்தத்தை தூண்டும், அது எண்ணங்களை தூண்டும், போய் பள்ளத்தில் விழுந்துடும். இப்போ என்ன ஆச்சு? சூக்ஷ்ம குண்டலினி இருக்குது, மகாசக்தியாக உள்ளே இருக்குது. நீ கேட்குறதுலாம் அல்பம். நீ கேட்குற எது கேட்டாலும் அல்பம் தான் அதுக்கு முன்னாடி. ஏன்னா அவ்வளோ ஆற்றல் உடையது. கரெக்டாக அதை டியூன் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும், ட்ரைவ் பண்ண தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை கரெக்டாக ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் அதுக்கு புத்தி வேணும். புத்தி அது மெய்ப்பொருள்.
ஸோ மெய்ப்பொருளை நீ அச்சீவ் பண்ணிட்டு நீ எது வேணாலும் போய்க்கோ, எப்படி வேணாலும் போய்க்கோ. நான் 60 வயசுக்கு மேலே லைட்டை போட்டுக்கிறேன் அப்படி தானே இருக்கிறோம். எல்லோரும் எப்படி இருக்கிறான்? எப்போ லைட்டை போடணுங்கிற புத்தியே இல்லையே. இருட்டிலேயே நான் நடக்கிறேன். இப்போ என்ன அவசரம் வேண்டி கிடக்கு? கடனை வாங்குகிறேன், அழுவுறேன், தவிக்கிறேன், வேலை தேடுறேன், பணம் சம்பாதிக்க போகிறேன், காரு வாங்க போகிறேன். லைட்டு அப்புறமா போட்டுக்கலாம். எப்போ லைட்டு போட போகிறேன்? என்ன ஆச்சு? தத்திர மனோநிவத்தி தத் தர்சனாத் பாப நிவர்த்தி. நீ எப்போ அந்த பரம்பொருளை பார்க்குறியோ இருட்டு போயிடும், இருட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். இந்த குருவுக்கு இன்னொரு பேர் இருட்டை நீக்குபவர்னு அர்த்தம். ஞானத்தை கொடுத்துருவாங்க, அதில் நின்று நீ வெற்றி பெறு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணி. எது சத்தியமாக ஏங்க அதை பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறோம்? எனக்கு அது புரியவே இல்லைங்க. தெரியாமல் செய்கிறது வேறு விஷயம். இதுதான் சத்தியம், இதை பிடிச்சா நீ விளங்குவேன்னு சொன்னால் அதுதானே நம்மளுடைய வாழ்க்கையை அதுக்கு தானே கொடுக்கணும். இல்லை கொஞ்ச நாள் நான் போய் பின்னாடியே போகிறேன் அப்படின்னா என்னது? அது வாழ்க்கை போய்டும். 2வது முறையெல்லாம் கிடைக்காது. இப்போ இருக்கிற அமைப்பு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக பயன்படுத்துகிற புத்திசாலித்தனம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அந்த புத்திசாலித்தனத்தை வேதம் கொடுக்குது, சத்துவகுணம் கொடுக்குது, குரு கொடுக்குறாங்க, வேத விசாரம் கொடுக்குது. எனக்கு தெரியாதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குது. தெரியலைன்னா பேசாமல் இருக்க வேண்டியதானே? தெரியல உனக்கு அப்போ பேசாமல் தானே இருக்கணும். எப்படி உன் இஷ்டத்துக்கு நீ போவ, கடன் வாங்குவேன், அங்கே பண்ணுவேன், இங்கே பண்ணுவேன்? யாரை கேட்டு எல்லாம் பண்ண? அப்போ உன் லைஃப்பில் இருட்டே இல்லாத ஒரு சூழல் வந்துடும். தத்திர தமோ நிவர்த்தி. இது வரைக்கும் இந்த வார்த்தையை கொடுக்கவே இல்லை, எந்த உபநிஷத்தும் கொடுக்கல. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. எப்போ நீ தரிசனம் பண்ணுறியோ உனக்கு தடித்து கோடி மின்னல் போன்ற வெளிச்சம் உனக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் இருட்டே கிடையாது. துக்கம் இருக்குமா, பயம் இருக்குமா, எந்த தீங்கும் இருக்குமா? இருக்காது. தத் தர்சனா பாப நிவர்த்தி. நீ செஞ்ச எல்லா பாவமும் போகுது, எல்லா பாவமும் எரிஞ்சு போகுது, எல்லாம் உன் புரோமதியில் இருக்குது. தர்ஜன்யம் உன்மீலித கர்ணரந்திர துவயே புத்கார சப்தோ ஜாயத்தே. ரெண்டு சுட்டு வரலால் காது தொலைகளை அடைத்தால் புத்கார சப்தோ. 2 காது அடைங்க, 2 தொலையால் காது அடைங்க. சத்தம் கேட்குதா எல்லாருக்கும்? இந்த சத்தம் இப்போ நீங்கள் அடைச்சா கேட்குது, அடைக்காமலே கேட்கும். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்ல, எனக்கு கேட்டுகிட்டே தான் இருக்குது. அதான் சொன்னேன்ல, 3 மணிலேருந்து தியானத்தில் உட்காந்தோம்னா 6 மணிலேருந்து அது தொடர்ந்து கேட்கும். நம்ம 6 மணிக்கு நம்ம வெளியில் போனாலும் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நினச்சா தான் அது காதில் விடும். புரியுதா? அது எப்போ இப்போ நம்மளுடைய மைண்டு எங்கே அது கேட்கும்? காரண உடம்புக்குள்ளே போனால் தான் கேட்கும். காரண உடம்புல போனே லயத்தில் போய் தூங்குறது இல்லை. இந்த மாதிரி விழிப்பு நிலையில் ஏதாவது சத்காரியத்தை பண்ணுறோன்னு வச்சுங்க, வேத விசாரமோ தியானமோ பூஜையோ பண்ணும்போது விழிப்பு நிலையில் காரண உடம்புக்கு போகிறோம் பரம்பொருளை தரிசிக்க. அப்போ எப்போ அந்த சூக்ஷ்மத்தை தொடர்பு கொள்கிறோமோ அப்போ அது தோன்றுது. அது இருட்டில் தான் இருக்குது, மறைவு அவ்வியக்தம் தான். இது பரமேஸ்வரன் அவ்வியக்தம், அம்பாள் இருட்டு. அவ்வியத்தை நம்ம தொடர்பு கொள்ளும்போது அவர் தோன்றுனான்னா அதுதான் கோடி சூரிய சம பிரப. சொல்கிறது புரியுதா? உள்ளே இருக்கார், மறைஞ்சு இருக்கார் கர்ப்பகிரகத்தில். எதுக்கு விளக்கு காமிக்கிறாங்க? இருட்டில் தெரிய மாட்டார், தெரியட்டுங்கிறது தான் விளக்கு காமிக்கிறாங்க. இந்த பஞ்சாக்கினியை ஏற்றுறது தான் இந்த சத்துவகுணம், தியானம், பூஜை, விசாரம். இது ரொம்ப சாதாரணமாக, இது பெரிய வார்த்தை. இது அந்த இடத்துல உனக்கு தமோ நிவர்த்தி ஆகிடுதுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வெளிச்சம்தான். பயம், குழப்பம், பதட்டம், துக்கம், துயரம், அழுக, தவிப்பு எல்லாம் என்னது? பொய்யை உண்மையாக நம்புகிறோம், பொய்யை தானே டார்கெட்டாக வைக்கிறோம்.
அதுக்காக உயிரை விடுறோமா இல்லையா? பொய்யை டார்கெட்டாக வைக்கிறோம், அதுக்காக உயிரை விடுறோம். பாஸ் பண்ணலன்னா தத்து போயிடும். ஏன்னா அவ்வளோ எல்லாத்துக்கும் சத்தியத்துவம் கொடுக்குறோம். சத்தியமான பரம்பொருளை சத்தியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அவரை நம்ம ஒரு பொருளாகவே மதிக்கிறது இல்லை. கடவுளை ஒரு பொருளாகவே மதிக்கிறது இல்லை. அமாவாசைக்கு பார்க்கலாம், பௌர்ணமிக்கு பார்க்கலாம், கிருத்திகைக்கு பார்க்கலான்னு நினைக்கிறோம். அட கடவுளே, எதை முதல்ல சத்தியமோ அதை கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்தோட தொடர்பு கொள்றதும் இல்லை, அதை சத்தியமாக நினைக்கிறதும் இல்லை. ஆனால் பொய்யை சத்தியமாக நினச்சி அது பின்னாடியே போய் வாழ்க்கையே நாசம் பண்ணிகிட்டு இருக்கோம். எதுக்கு வர்றோம்? எதுக்கு அது பின்னாடி போகிறோம்? பொய் பின்னாடி எதுக்கு போகிறோம்? காசு கொடுக்கும். காசு கொடுத்தா என்ன வரும்? நீ கேட்ட பொருள் வரும். நீ எதுக்காக அந்த பொருள் கேட்ட? நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேட்குற. ஆனால் நீ அதுக்குள்ளே எல்லாத்தையும் இழந்துடுற. அந்த பொருள் உங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் நீ இழந்துடுற. சரி, இழந்துட்ட, அந்த பொருள் வந்துடுச்சு, மகிழ்ச்சியாக இருக்கியா? எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லு பார்க்கலாம். கார் வாங்கிட்டப்பா, எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லு. இப்போ கார் தானே வேணும் உனக்கு, காருன்னு சொல்லிகிட்டு இருக்க. எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருக்கிற? ஃபார்ச்சுனர் காரு. எத்தனை நாள் காருனால மகிழ்ச்சியாக இருக்க போகிற? உங்கள் ஃபேமிலியை எல்லாரையும் உட்கார வச்சு உங்கள் சொந்த ஊருக்கு போய் ஒரு சீனை போட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் காமிச்சிட்டு, பணம் பெட்ரோல் கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்கு, என்ன பண்ணுறியா இல்லையா? இதெல்லாம் எவன் சொல்லி கொடுத்தான்? எந்த குரு சொல்லி கொடுத்தாரு? எல்லாருக்கும் அந்த ஃபீல் இருக்கா இல்லையா? இருக்கும். நீங்கள் யாரையும் பர்டிகுலராக அடியேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குள்ளேயும் இருக்கா இல்லையா? அப்புறம் நிறையா இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டத்தை எல்லாம் கொண்டு போய் காமிச்சு, மஞ்சள் கலரில் இருக்குமே, அதெல்லாம் காமிச்சு வடமாக 2 வடம், 5 வடம், 10 வடம், 20 வடம், 40 வடம், முறுக்கு மாதிரி முறுக்கு செயின். இவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்களாம். ஏன் அவங்க மதிக்கணும்? அவங்க என்ன பெரிய சங்கரரா, ஞானசம்பந்தரா? அவங்க வந்து உங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு? அது ஒரு பொய், நீ ஒரு பொய், நீ போட்டிருக்கதும் பொய். அப்படின்னா அதெல்லாம் இல்லையான்னு கேட்குறீங்களா? இல்லைன்னு சொல்ல மாட்டோம், இருக்காதுன்னு சொல்லுவோம். போயிடும். ஏன் வரப்போ மகிழ்ச்சியாக இருக்குது, போகிறப்ப வருத்தமாக இருக்குது? நான் கேட்குறேன். அதுக்கு தான் ஜீரோவில் லைஃப்பை ஆரம்பிக்கணும். மூலாதாரத்துலேருந்து பிரம்மானந்தரம் வரைக்கும் சுஷ்மனா, அதில் சூரிய ஆபா, தன்மத்திய தடித்த கோடி சம, அதுக்கு நடுவில் கோடி மின்னலுடைய ஒரு தந்து, அதில் சூக்ஷ்மா குண்டலினி சித்து பார்க்குதுன்னா சத்து. தத்ர மனோ நிவர்த்தி தர்சனாத் பாப நிவர்த்திக்கு. நீ அதை தரிசனம் பண்ண உன்னுடைய பாவமும் உன்னுடைய இருட்டும் அறியாமையும் போயிடும். இது புரியுதில்ல? நம்ம எதுக்கு சத்தியம், எதை முதல்ல செய்யணுங்கிறத தெரிஞ்சுங்க எல்லாருமே. இது கேட்குறவங்க யங்ஸ்டராக இருந்தால் ரொம்ப உபயோகமாக இருக்கும். எதை முதல்ல செய்யணும், எதை 2வது செய்யணும், எதை 3வது செய்யணும். நான் அப்படி தாங்க நினச்சேன். எனக்கு இந்த 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் சொன்னேன்ல, நான் வாழ நினைக்கிற வாழ்க்கையும் நான் இருக்கிற வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையும் 100% வேறுபட்டு இருந்துச்சுங்க சூழல். அப்போ நான் எங்கேருந்து சரி பண்ணணும்னு யோசனை பண்ணால் படிப்பு முதலிடத்தில் இருந்துச்சு. இப்போ படிப்பு மூலயமா போனால் நம்ம நினைக்கிற வாழ்க்கையை அமைக்க முடியும்னு நினச்சேன். இந்த படிப்புக்காக எதை வேணாலும் இழக்கலாம், எதுக்காகவும் படிப்பை இழக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தேன். எந்த சப்போர்ட்டும் இல்லை நமக்கு. ஈசனுடைய சப்போர்ட்டு தான், பரம்பொருளுடைய சப்போர்ட்டு தான், தைரியம், அறிவு, அந்த ஒன்றையே கான்சன்ட்ரேட் பண்ணி போனோம். இன்றைக்கி பார்த்தா நமக்கு ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரப்போகிறாங்க. ஒன்றில் நிற்கணும், சத்தில் நிற்கணும், மெய்ப்பொருளை நிற்கணும். மெய்யை பிடிச்சோம், வேறு ஒன்றும் இல்லை. மெய்யை பிடிச்சோம். ஃபஸ்ட்டு மெய்யை பிடிச்சாதான் எல்லாம் சால்வ் பண்ண முடியும்னு அறிவு வந்துச்சு.
அந்த மெய்யிலேயே நின்றுட்டு இருந்தோம். அதுதான் சத்காரியம், சத் சிந்தனை, சத் விசாரம். அது எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணிடுச்சு. இது ஆரம்பம்தான். இன்னும் நெரசாக பெருசாக உலகளாவிய அளவுக்கு நானும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்தால் அதுக்குள்ளே நானும் நல்லா இருப்பேன். அதுதான் கான்செப்டு. அதனால் எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதுவே நிறைய பேருக்கு தெரியல. எதை ஃபஸ்ட்டு செய்யணும், எதை செகண்டு செய்யணும், எது சத்தியம், எது பொய், எதுக்கு பீரியாரிட்டி கொடுக்கணுங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங்கே கிடையாது, பிளானிங் கிடையாது, பெர்சவரன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விடாமுயற்சியும் கிடையாது. 10 நாள் பார்க்குறது, சரியில்லைன்னா கழட்டி விட்றது. இது முக்கியமான வார்த்தை. இது தத்திர மனோ நிவர்த்திக்கு தர்சனாத் பாவ நிவர்த்தி. 2 விஷயம். தரிசனம் பண்ணினா பாவமெல்லாம் போச்சுன்னா வினையெல்லாம் போச்சு, கர்மா போச்சு, இருட்டு போச்சு. நீ யதார்த்தமாக இருப்ப. உன்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம், அமைதி ஸ்வரூபம். உன்னை பார்க்குறவனும் அன்பாக இருப்பான், ஆனந்தமாக இருப்பான், அமைதியாக இருப்பான். உன்னை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறானோ, இப்போ யாரெல்லாம் பிரம்மத்தை தொடர்பு கொள்கிறான் அவங்களுக்கு அன்பு கிடைக்கிது, அறிவு கிடைக்கிது, அமைதி கிடைக்கிது, ஆனந்தம் கிடைக்கிது. உண்டா இல்லையா? அப்போது உங்களை யார் யார் தொடர்பு கொள்கிறாங்களோ, நீங்கள் ஸ்வரூபத்தில் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் அன்பு, அமைதி, ஆனந்தம், அறிவு நிச்சயமாக கிடைக்கும். அதுதான் 21 தலைமுறைன்னு சொன்னிச்சு. தத்திர ஸ்திதிதோ. இப்போ என்னாச்சு, 2 தார்ஜனி விரலால் காதை அடைச்ச, காது தொலைகளை கர்ணரந்திர துவயே 2 காது அடைச்சா ஃபூத்கார சப்தோ, இந்த சவுண்டு ஓங்கார சவுண்டு. தத்திர ஸ்திதிதோ மனசி, அங்கே மனதை நிறுத்த. சக்ஷுர் மத்தியே நீலஜோதி, உன்னுடைய கண்களில் ஒரு நீல கலர் ஜோதி வெளிச்சம் வரும். பஷ்யதி ஹிருதயாப்பி, ஹிருதயத்திலும் அதே வெளிச்சம் நீல வெளிச்சமாக வரும். இப்போ நம்ம தாமரையில் சிவப்பு தாமரை, வெள்ளை தாமரை பார்த்துருக்கோம்ல. நீலத்தாமரை இருக்குது, கருப்பு தாமரை இருக்குது, மஞ்சள் தாமரை இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய புருவமத்திலேருந்து ஆகாசம் வரைக்கும், அதாவது சகசிராரம் பிரம்மாரந்திரம் வரைக்கும் போகிறோம் இல்லையா, அந்த ரூட்டில் ஒன்று ஒவ்வொரு லேயர். இப்போ எப்படி 6 ஆதாரம் உடம்புல பார்க்குறோம், அது மாதிரி புருவமத்திலேருந்து சகசிராரம் வரைக்கும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு தாமரை. அது நீங்கள் நார்த்துலலாம் இந்த நீலக்கமலை பார்க்கலாம். இங்கே பார்த்துருக்க முடியும். இங்கே செந்தாமரையும் வெண்தாமரையும் தான் பார்த்துருக்கோம். நீலக்கமல்னு ஒரு கம்பெனியே இருக்குது, நீல்கமல். சேர். அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ என்னாச்சு, சக்ஷர் நீலஜோதி பஷ்யதி ஏவம் ஹிருதய அப்பி. இது இப்படி ஹிருதயத்தில் பார்க்குறது என்னது, அந்தர்லட்சியம் அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் இருக்கட்டும். பகீர் லட்சியத்தை நாளைக்கு பார்க்கலாம். 18 மந்திரம். எத்தனைலேருந்து 5லேருந்து 18 வரைக்கும் பார்க்கலாம். நாளைக்கு 19 பார்க்கலாம். நிறைய போயிடுச்சு இந்த இது. சரி, இது அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா.